ஊழியக்காரன் வந்து போகிற பொழுது ஒரு வீட்டில் ஆசீர்வாதம், வீட்டு சந்திப்பில் சொல்கிறேன், ஆலயத்தில் பேச முடியாத சில விஷயங்கள்லாம் வீட்டில் பேச தான் வீட்டு சந்திப்பு. என்ன அது இப்போ நிறைய பேர் செய்யறதில்ல, ஆனால் அந்த ருசி தெரிஞ்சவங்க கூப்பிடாமல் இருக்கிறது இல்லை. அந்த ஊழியக்காரனை இவங்க என்ன செய்கிறான், என்னமோ இவனுடைய நடவடிக்கையெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. யோசேபாத்துக்கு கடைசியில் யோசேபாத்தையே மாற்றி விட்டான். வஸ்திரம் போச்சு, வேஷம்லாம் போய் வேஷம் தரிச்சாச்சு, வெளிச்சத்தை இருளாக மாற்றிட்டான் ஆகாப்பு. கடைசியில் அலறுகிறான். யோசேபாத்து துதி வாயில் வந்தது, அலறுகிறான். தேவனை நோக்கி அவன் முறையிடுகிறான், ஓன் கத்துறான், கர்த்தாவே நான் காப்பாற்றும். தேவன் அனுசரியாக இருந்தார். குத்தம் அந்த ஈட்டி அந்த ஜனங்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. யோசேபாத்து தப்பிச்சது தம்பரா முன்னின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டார். ஜீவனை காத்து கொண்டு வந்துட்டார். எங்கெந்தோ விட்டு அம்பு ஆகாப்பை போட்டுருச்சு. சொன்னான் இல்லையா, போவாதேன்னு. மற்றவெல்லாம் சேர்ந்து சொன்னான், சேஃபாக சொல்லியிருக்கிறான் தீர்க்கதரிசனம். எப்படி இருந்தாலும் வரமாட்டான்டா அவன், சொன்னாலும் கேட்க மாட்டான். போ, உங்களோட கர்த்தர் இருக்கிறாருன்னா வரவே இல்லை. அது யார் இப்போ கேஸ் ஃபைல் பண்ண போகிற? சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. இல்லை, சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் சம்மந்தம் படுற இடம் நிலம் இருக்குது, லேண்ட் இருக்குது, பூண்டு இருக்குதுன்னு பார்த்தா அடுத்தது கோர்ட்டு கேஸில் உங்களையும் சேர்த்துருவான். அவங்க கூட நம்ம கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் சுற்றின்னு இருக்கணும், வழக்கு வாய்தாக்க நம்ம சுற்றின்னு இருக்கணும். சம்மதி ஆகிட்டானே, அந்த சாப்பாடு அந்த இதிலெல்லாம் நம்ம அடிமைப்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறேன். முதல்ல சம்மந்தம் பண்ணுறதுக்கு முன்னே அவன் தேவபக்தி எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா, அவன் ஊழியக்காரரிடத்தில் அவன் நடந்து கொள்கிற விதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காணிக்கை எவ்வளோ கொடுக்குறான்றதுல இந்த ரெஸ்பெக்ட் எப்படி கனப்படுத்துக்கிறான்னு பார்க்கணும். கூப்பிட்டா மாத்திரத்தில் தீர்க்கதரிசி ஒருத்தனை தான் நான் கேட்டேன், நான் 400 பேர் இருக்கிறேன், எல்லாத்துலேயுமே அவன் உன்னுடைய பந்தா பவரை காட்டுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசேபாத்துக்கு அப்போ தான் மன தெளிவே வருது. அடப்பாவமே, நம்ம எங்கே போய் துன்மார்க்கணும் ஐக்கியம் பண்ணியிருக்கோம். வேஷமே மாற்றிட்டான். யுத்த பழக்கமே கிடையாது. நம்மளுக்கு துதிச்சு ஜெயிச்சு வந்தது. ஜபம், உபவாசம், சோதனை உபத்திரம் இதெல்லாம் மேற்கொண்டு எல்லாத்தையும் பெருக்கின ஜனங்க, தேவ ஜனங்க. இப்போ திடீர்னு ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் கடைசியில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், அவருடைய வாழ்க்கையை வித்தியாசமாக போய் முடிக்கிறது. அவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக போய் முடிக்கிறது. வஸ்திரம் எல்லாம் மாறி, வேஷம் எல்லாம் மாறி வீட்டுக்கு வந்து சேர்ந்ததே பெரிய விஷயமாயிடுச்சு. எப்படி ஊழியக்காரர்களை நடத்துகிறான், அபிஷேகம் பண்ணப்பட்டலை அறைகிறான். இன்று அபிஷேகம் பண்ணப்பட்டலை குறித்து பேசுகிற பேச்சு, நாவினாலே பட்டயம், நாவி என்ற பட்டயத்தினால பேசுகிற பேச்சு, இந்த சம்மந்தம்லாம் உங்களுக்கு இருந்ததுனாலே போச்சு, முடிஞ்சிடுச்சு வாழ்க்கை. வீட்டில் எப்பவும் சாபம் இருக்கும். ஆமாம், வீட்டில் எப்பவும் சாபம் இருக்கும்.